ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பொண்ணு வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கும்போது லஞ்ச் பிரேக் அப்போ தன்னோட அம்மா கொடுத்து விட்ட லஞ்சை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு பையன் வந்து, என்ன லஞ்ச் நீ கொண்டு வந்திருக்க, ஏன் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கள் அம்மா கொண்டு கொடுத்த சாண்ட்விச் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்து காமிச்சும்போது, என்ன இது ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லி திறந்த உடனே வந்து வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே நம்ம பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்து, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, அது அவங்க வீட்டில் சமைச்சு கொடுத்த சாப்பாடு, இதில் என்ன உனக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பையனை திருப்பி அனுப்பிச்ச உடனே 2 பொண்ணுங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் எல்லா, இன்னொரு பொண்ணு பேர் ஈடன். அந்த சாண்ட்விச் கொண்டு வந்தால அந்த பொண்ணு பேர் தான் எல்லா. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா, இது என்ன லஞ்ச் எனக்கும் தரியா அப்படின்னு சொல்லி ஈடன் கேட்கவும், எல்லாவும் ஈடனுக்கு கொடுத்தா. 2 பேரும் சாப்பிட்டே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போது நம்ம எல்லாவை ஒரு பையன் பார்த்துட்ருப்பான். அப்படி அந்த பையன் பார்த்துட்ருக்கதை பற்றி ஈடனும் எல்லாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த பையனே வந்து, ஒரு பார்ட்டிக்கு நாங்கள்லாம் போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேட்குறான். கேட்டவுடனே எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்தாலும் ஈடன் சொன்னனால 2 பேரும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் அந்த பையனோட நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறி கடைசியாக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போயிடுறாங்க. ரிலேஷன்ஷிப் போனால் மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் தவிர்க்க ஆரம்பிப்போம்ல, அதே மாதிரி தான் எல்லாவும் பண்ணிகிட்ருக்கா. பட்டு ஈடன் கூடயும் இருக்கணும்னு தான் நினைக்கிறா. அவள் எங்கே போனாலும் அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போனாலும் எல்லா ஈடனையும் கூட்டிகிட்டு போகிறா. பட் ஈடனுக்கு என்னமோ செட் ஆகலை போல், ஈடன் வீட்டுக்கு போயிடுறா. பட் ஒரு நாள் நம்ம ஈடனுக்கே தெரியுது, இது சரியாக வராது, ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது நம்மளுக்குள்ளே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஈடனுக்கு தோணுது. சரி, நம்மளே போய் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாவை பார்க்குறதுக்காக எல்லா வீட்டுக்கு ஈடன் போகிறான். ஈடன் போனோடனே ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கதவை திறந்து எல்லாம் இல்லைன்னு சொன்னாலும், அவங்க அப்பா அம்மா உள்ளே தான் இருக்கா, அவள் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே உள்ளே போய் ஈடனும் பேசலான்னு சொல்லி போகிறப்ப அங்கே எல்லாம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்ருக்கா. ஈடன் வந்து, சரி இப்போயே பேசிடலாம், இப்போ பேசாட்டி தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போ அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், ப்ளீஸ் இப்போ பேசாட்டி தப்பாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவும், ஈடனும் இப்போ வேணாம் எல்லா ப்ளீஸ் அப்படின்னு அவளும் சொல்ல, இல்லை இப்போ நான் சொல்லாட்டி அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், உனக்கு புரியுதா இல்லையா, நீ வந்து என் கூட பேசுகிறதே தவிர்த்துட்ட, நீ என் கூட அப்படி பேசினாலும் உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி மட்டும்தான் பேசுகிற, அப்படி இல்லாட்டி அவன் கூட பேசிகிட்ருக்க, அவன் கூட டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்க, நீ உன்னோட ஐடென்டிட்டி இழந்த மாதிரி இருக்குது, நீ எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்க, உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஈடன் சொல்கிறா. ஈடன் சொன்னதை கேட்டு உடனே எல்லாம் சொல்கிறா, ஏன் ஈடன் நீ இப்படி பண்ணுற, மாற்றம் வர்றது நல்லது தானே, இதில் என்ன இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றையும் சேர்த்து தானே கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ எங்கள் கூட சேர்ந்து வரமாட்ற, ஏன் உனக்கு அவங்க கூட பழகுனா தானே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு, அது தெரியாமலே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கோவத்தில் கத்தவும் அவளுக்கு சங்கடமாயிடுச்சு. உடனே ஈடன் அங்கேருந்து கிளம்பிட்டா. ஈடனை கூப்பிட்டாலும் ஈடன் திரும்பாமல் போயிடுறான். எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க அப்பாட்ட போய் பேசுகிறான், அப்பா இப்படிலாம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாட்ட எல்லாம் சொல்லிகிட்ருக்கா. உடனே எல்லாம், சரி நீ பேசினேன்னா இது பெரிய விஷயமாகுமான்னு எனக்கு தெரியல, பட் நீ பேசுகிறத குறைச்சிட்டு இதை போய் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எல்லா கைத்தில் ஒரு ப்ரெட்டு கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. உடனே அவன் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும்போது ஈடனோட வீட்டுக்கு வெளியில் வேறு யாரோ போய் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாரோட பாய் ஃப்ரெண்ட் தான். சாரி ஈடன், அப்போது நீ வரும்போது நான் வந்து எல்லா கூட பிரேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன், அவள் ஏற்கனவே அதில் கஷ்டமாக இருந்தா, அதோட நீயும் பேசுவோம், அவள் கோவத்தில் உங்ககிட்ட கத்திட்டா, அதனால் தப்பாக நினச்சிக்காத. அது மட்டும் இல்லை, நான் பிரேக்கப் பண்ணது எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகாதுன்றதுனால இல்லை, நான் வேறு ஊருக்கு, எங்கள் அம்மாவோட ஊருக்கு போகிறேன், நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு போனால் இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமான்னு தெரியல, 2 பேருக்குமே ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தேவைப்படும்னு நினைக்கிறோம், அதனால தான் நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்போ நீயும் வந்து பேசின உடனே அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா, அவளை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிளம்பிட்டான். கிளம்பின உடனே கதவை பூட்டிட்டு ஈடன் உள்ளே போன உடனே கதவை விட்டு கொஞ்சம் தூரம் தாண்டல, மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாம் தான் வந்துட்டு எதுவுமே பேசலை. சின்ன வயசில் அந்த ப்ரெட்டை கொடுத்த மாதிரி இப்போயும் ப்ரெட்டு கொடுத்தோடனே எல்லாம் வாங்கி சாப்பிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ண முடியுன்ற நம்மளோட நம்பிக்கையில் தான் இருக்குது. ஸோ யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸை தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சில விஷயங்களில் தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்கு நிறைய நல்லதும் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சு அவங்க கூட மறுபடியும் பேசுங்க. ஓகேவா கைஸ், பாய்.